உன் கழுத்து பெல்ட்ல கை வைக்க தெரிஞ்ச எனக்கு உன்னை வெளுத்து கட்ட ரொம்ப நேரம் ஆகாது. உன்ன மாதிரி ஒரு வீட்டு சாப்பாடு சாப்பிட்ற உனக்கே அவ்வளோ அதுப்பு இருக்குன்னா என்ன மாதிரி ஒவ்வொரு வீட்டு சாப்பாடா சாப்பிட்ற எனக்கு எவ்வளோ மெதப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாம பேசிக்கா நான் ஒரு ஆரஞ்சு கேட். இந்த ஆரஞ்சு கேட்டோட அட்ராசிட்டிய பத்தி இந்த மொத்த சிட்டிக்குமே தெரியும். வாக்கிங் வந்தமா வீட்டுக்கு போனமான்னு இருக்கணும். அத விட்டுட்டு வாக் பண்ற கேப்ல டேட் பண்ணலான்னு நினைச்ச உன்னை நோட் பண்றதுக்கு கூட யாரும் இருக்க மாட்டாங்க. ஹேய், ஜாகுவார் தெரியுமா? பிளாக் ஜாகுவார் தெரியும். அதுங்கெல்லாம் என் ஃபேமிலி தான். அப்படிப்பட்ட இந்த கரீஸையே கட்டிக்க வரியா? அப்போ நாங்க யாரு தெரியுமா? யாரு? டைனோசர் ஃபேமிலி. கரெக்ட் தான். டைனோசருக்கு டெங்கு வந்தா ஒன்ன மாதிரி தான்டா இருக்கும். என்னடா சொன்ன? என்ன நிஜமாலுமே மாறிட்டான்? எதுக்கு இப்படி நாக்க தள்ளிட்டு ஓடிட்டு இருக்கான்? போற போக்க பார்த்தா இப்படி கெஸ் வாங்கிட்டு எமனுக்கு கெஸ்ட் ஆயிடுவான் போலயே. ஐயோ ஐயோ, டேய் எல்லாம் ஒன்னாதா? ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. ஹே, இங்க வா. வந்துட்டேன் ஆண்டி, வந்துட்டேன். என்னது இது? ஆப்பிளா? நைஸ் நைஸ். ஆசீர்வாதம் பண்ணு. ஐயோ ஆண்டி, என்னோட பிளஸிங்ஸ் எப்பயும் உனக்கு இருக்கும். அங்கிள், நீ என்ன வச்சிருக்க? சீக்கிரம் ஓடிறீங்க இருந்து. யோ டவுசரு, எங்கயா போற? என்ன சொல்றான்? சரி, இந்த குண்டான புடி. குண்டான பிடிக்கிறதா? ஏன் ஆண்டி என்னைய பிச்சை எடுத்துட்டு வர சொல்றியா? அதுக்கெல்லாம் வேற எலிஃபண்டா பாரு. நீ அனாவசியமா ஆப்பிள் குடுக்கும் போதே நான் அலர்ட் ஆயிருக்கணும். இதுல ஆசீர்வாதம் வேற. கேமரா ரெடி. பவர் கேர்ள்ஸ். லேடிஸ் ஒரு நிமிஷம். ஒரு முக்கியமான வேலை. அத முக்குற வேலைன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ முக்குனதுக்கு அப்புறம் மூடிடணும், இல்லாட்டி நாரிடும். என் கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற குற்றத்தை பார்த்து நான் கம்முன்னு இருக்க மாட்டேன்டா. எட்ரா கையா, என் கேர் டேக்கர்த்தையே கலவாட பாக்குறியா? குச்சி மிட்டாயி. அப்ப ஓகே, நான் திரும்பிக்கிறேன். ஏன்னா என் கண்ணுக்கு பின்னாடி நடக்கிற குற்றத்தை நான் கண்டுக்கவே மாட்டேன். யூ கேரி ஆன். நல்லா கேட்டுக்க. இன்னும் ஒரு தடவை இந்த கரீஸ் பண்ற குறும்பையும் அலும்பையும் அந்த ஓனர் கிட்ட போட்டு கொடுத்த உன் கண்ணாமூலி ரெண்டையும் புட்டிங்கி கேட்டராக்ட் குழம்பு வச்சிருவண்டா. என்னது கேட்டராக்ட் குழம்பா? அத வச்சு சர்ஜரி தானே பண்ணுவாங்க. நான் அத வச்சு ஜாங்கரியே பண்ணுவேன். அத நல்லா வாட்ச் பண்ணுங்க. அதோட மூமெண்ட்ஸ பார்த்தா நடக்கிறதுக்கு பதிலா ஜம்ப் பண்ணி போற மாதிரி தான் தெரியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப அதுக்கு நடக்க தெரியாதா பாஸ்? உன் கண்ணுல காக்கா காரி துப்ப அப்படின்னா அது எனி டைம் அலர்ட்டா இருக்குன்னு அர்த்தம். ஓ, சோ நம்ம இந்த தடவை மும்முனை தாக்குதலை முன்னெடுக்கணும். இந்த கரீஸோட பிளான் புரியுதா? அட பிஞ்சு போன பஞ்சு மூட்டை, முதல்ல இவனுக்கு ஒரு பிளான போடணும்டா. வெய்ய கடைசியா இந்த கரீஸையே குக்கும்பர் சாப்பிட வச்சிட்டீங்களா? முதல்ல இந்த கேலண்டர்ல இருந்து புரட்டாசி மாசத்தை பிச்சு எரிங்கடா. இந்நேரம் முகமது பாய் வீட்டுல என் நண்பன் மொயிங்காமணி மட்டன் பிரியாணி சாப்பிட்டு இருப்பான்டா. ஆனா நானு மாடு மாதிரி இதை மெஞ்சிட்டு இருக்கேன். டேய், என்னங்கடா கேலண்டர் கூட கொண்டு போய் கறி அடுப்புல போட்டு வச்சிருக்கீங்க? இத முட்டி எடுக்கிறதுக்குள்ளார மூஞ்சி கிஞ்சிலாம் வெந்து முடிஞ்சிரும் போலயே. இதுல டேஸ்ட் வேற நாராசமா இருக்கு. வெறுப்பா இருக்கு. ஏதாவது டேமேஜ் பண்ணாதான் மைண்ட் கிளியரேஜ் ஆகுதுப்பா. குக்கும்பர் குடுத்தினா கடிப்பேன். ஏன் நிப்பாட்டிட்ட? அடி பனிஷ்மெண்ட் பிரமாதமா இருக்கு. கண்டினியூ. ஆஹா, அப்படித்தான். கொடூரமான கஞ்ச பையன்ட்ட காலத்தை ஊட்டிட்டு இருக்கோம். ஐயோ, இத பாக்கும் போதே பச்சக்குன்னு எடுக்க தோணுதே. இந்த வறுத்த மீனோட வாசம் அப்படியே என் வாய்க்குள்ள போகும்போது அந்த வானத்துல பறக்கிற மாதிரி இருக்குல்ல. நீ கொஞ்சம் கீழே இறங்கி வரியா? கம்முன்னு இருந்தீனா கடைசியா அந்த எலும்பாது கிடைக்கும். ஆனா திருடலான்னு பாத்தீங்கன்னா தெருவுக்கு போயிருவோம். சொல்லிட்டேன். வாழ்க்கையே அல்லை போலே. என்ன ஆண்டி, புது ட்ரெஸ்ஸா?
நீ சொல்ல ஆஃபர்ல வாங்கி இருப்ப போல. இது யாரு? ஐயோ, உயர் அதிகாரி. சார், குட் ஈவினிங் சார். அது ஒண்ணும் இல்ல, அண்டர் கிரவுண்ட்ல ஏதோ அதிர்ற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அதத்தான் அனலைஸ் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டா நீங்க வந்துட்டீங்க. பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல சார். இந்த குளுக்கிறவி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். குத்தாலம் அருவியில குளிச்சது போல இருக்கு. குளூர்ல காது ரெண்டு கொய்யுங்குது, உனக்கு குத்தாலம் கேக்குதா? நாளா எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? எப்பா இது எவ்வளோப்பா? அது ஃப்ரீதாயா? எது ஃப்ரீயா? ஏய், என்ன வியாபாரம் பண்ண சொன்னா தான தர்மம் பண்ணிட்டு இருக்க? என்னம்மா, எல்லாம் ஆட்டைய போட்டது தானே? ஆட்டைய போட்டதா? ஆமாயா, ஒரு சில செருப்புகள்லாம் ஜோடியா இருக்காது பாரு. அத மேட்ச் பண்றதுக்கு இன்னொரு அனாதை செருப்பை எடுத்து அட்டாச் பண்ணி கொடுப்பா. கேட்டா ஃபேஷனும்பா. என்ன கன்றாவியோ. எதுக்கு இப்ப மூஞ்சிய உம்முன்னு வச்சிட்டு இருக்க நீ? நான் இப்படி பண்றதெல்லாம் உன் நல்லதுக்கு தான். அது தெரிய விடும்போது உனக்கே தெரியும். எல்லாம் எனக்கும் தெரியும். இத தலகாணியா செஞ்சு தலைக்கு வச்சு படுக்க போற, அதானே? எனக்கு தெரியும். தம்பி, ஃபெயில் ஆனதுக்கெல்லாம் போக்கஸ விடாதப்பா. நீ வாழ்க்கையில முன்னேறணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்னது? முன்னேறணும், அதுதான் ஒரே வழி. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். எது ஆர்டரா? அது பராக் பராக்ல அகிலத்தை ஆளும் ராஜாதி ராஜன், தேவைகளை தீர்க்கும் தேவாதி தேவன், காலங்கள் கொண்டாடும் கார்மேக கண்ணன், கவலைகளே திண்டாடும் கருங்கூந்தல் மன்னன், தன்னம்பிக்கை தலைவணங்கும் தீராதி தீரன், வெற்றி நடை போடும் வீராதி வீரன், அந்தமே போற்றும் அன்புக்கு அரசன், 1000 பூளைகளுக்கு இவன்தான் புருஷன். புருஷ மேட்ர பேராகிராஃப்ல வச்சது எவன்டா? ஆஹா, வாப்பா வாப்பா, நல்ல ஃபுட்டா கொண்டு வந்திருக்கப்பா. நன்றிப்பா நன்றிப்பா. பங்கு பிரி. பிரிக்கிற. இப்போ சாம்பிள் செக். நைஸ். இப்போ அந்த பாதி உன் ஹியூமன் பாடிக்கு, இந்த பாதி இந்த பல்க் பாடிக்கு. ஆஹா, the taste is wonderful யா. என்ன தோலுதான் கொஞ்சம் கசக்குது. ஹே, எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? எது இது அழகு? அழகுல ஆவண்ணாவது தெரியுமா உனக்கு? ஹே, என்னோட ஹேர் ஸ்டைல் அப்படியே வச்சிருக்கேன். கியூட்டா இருக்க. அரைச்சி கையது கிழுக்கு பிடிச்ச குட்டி பிசாசு மாதிரி இருக்கு. என்னடா இது? எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுதுன்னே தெரியல. இதுதான் எனிமீஸ கன்ஃபியூஸ் பண்ற the great camouflage technique of curries. இந்த ராக் கோலி ராண்டி குமார ஏமாத்திட்டு ராத்திரி எங்க போன நீ? உண்மைய சொல்லிடு. பாத்தியாடா இதுகளை? இவயமன்டா குறுக்கால வந்து கும்பாபிஷேகம் பண்ணிட்டு இருக்கான். யோ பஞ்சாயத்து பெருசா இருக்கும் போலயா. நீ ஆடியன்ஸா இருக்கன்னு அடிவாங்க விட்டுறாதயா. வாயா போயிடலாம். என்ன கார்ட்போர்டு பாக்ஸே கடகடந்தது. கொஞ்ச நேரம் கண்ண சருவுறியா நீ? அப்படி என்னதான் பண்றா? மெயின் பார்ட் முடியெல்லாம் எடுக்காத. ஷோ, இப்படி அண்டா பல்லு அணில வரையறதுக்கு தான் கண்ட இடத்துல கைய வச்சிட்டு இருந்தியா நீ? கேவலமா இருக்கு. இன்னும் 3 மாசத்துல முழு வருஷமும் முடிய போகுது. ஆனா நம்ம இப்படியே வானத்தை பார்த்துட்டே உட்கார வேண்டியது. அப்போ கடைசி வரைக்கும் கண்டினியூஸா கொட்டாவி விட்டுட்டே காலம் போயிடும் போல இல்ல? என்ன மைண்ட டைவர்ட் பண்றியா? நீ எல்லாம் பேயின்னு சொன்னாலே பேரி போயிடுவ. எந்த தைரியத்துல நீ எல்லாம் படத்தை பாக்குற? இதுல ஒன்ன நம்பி ஓ வீட்டுல உயிர் வாழ்ந்துட்டு இருக்க பத்தியா? என்னைய சொல்லணும். நான் அன்னைக்கே சொன்னேன், வர வர வெயில் ரொம்ப ஹெவியா இருக்குடா, இப்படி வெளியிலயே சுத்திட்டு இருக்காம அப்பப்போ ரெஸ்ட் எடுன்னு. கேட்டதுக்கு சன்லைட்லாம் இந்த சாக்கோபார் சார்லஸ் ஒண்ணு பண்ண முடியாதுடான்னா. இப்ப பாரு, வெயில்ல சாக்கோபார் எல்லாம் உருகி மண்ட சூடாகி மென்டலாட்ட சுத்திட்டு இருக்கான். மேகம் கருக்குது, சக்கு சிக்கு சக்கு ஜின் மின்னல் சிரிக்குது. அச்சோ, கீழே விழுந்துருச்சே. நீ சாப்பிடுறியா? இரு வார. அட்லீஸ்ட் கீழே விழுந்ததை எடுத்து குப்பை தொட்டில போடணும்னு தோணாம எனக்கு தரணும்னு நினைச்சியே? நினைச்சனா என்னடா இந்த கல்லெஞ்சக்காரி நமக்கு கருணை எல்லாம் காட்டுறாளேன்னு. குப்பை தொட்டியோட கேவலமா போயிட்டனா? ரெஸ்பெக்ட் இல்லாத வீட்டுல நான் ரெசிடென்டா கூட இருக்க மாட்டேன், தெரிஞ்சுக்கோ. எப்பா யாருப்பா வீட்டுல? யார் அவன் நம்ம வீட்டுக்கு முன்னாடியே மணி ஹைஸ்டா?
ஐயோ இந்த நேரம்னு பார்த்து கேட்டுக்கு வேற பூட்டு காட்டுறா உன் பவர இரா வர. ஏய் யாரா நீயே? திருட வந்தியா? திருடனை பிடிக்கிறதுக்கு தனி ட்ரைனிங் எடுத்த வந்தா இந்த தேங்காய் மூடி தென்றல்குமாரே. இந்த தடுப்பு முட்டை இல்லனா உன் இடுப்பு மேல ஏறி கடுப்புல கடிப்பந்தா. ஏய் என்னமோ 1 வருஷமா உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொன்ன, என்ன பத்தியா? ஒரே மாசத்துல ஓ சைஸுக்கு வந்துட்டேன். இப்ப என்ன பண்ணுவ? சொல்லு. இன்னைக்கு நான் மர்டர் பண்ற மூட்ல இல்லடா மூஞ்சலி வாயா. ஹாய் போய் தொலைங்க அந்த பக்கம். எப்ப பாரு பாலுன்ட்டு. நான் என்ன பால் கறக்குற பசுமாடா? கொஞ்ச நேரமாவது உங்க அப்பா கூட போய் விளையாட வேண்டியதானே. ஏதோ 1-2னா பரவாயில்ல, 8 பேர் என்ட்ரி கொடுத்துட்டு எக்ஸாஸ்ட் ஆக்குறீங்க என்னைய. ஒரு காலத்துல எப்படி இருந்தவன்டா நீ? இப்ப பாரு, வெயிட் மிஷின்ல ஏறி உட்காந்து வெயிட் தெரியலன்னா பரவாயில்ல, வெயிட் மிஷினே தெரியலனா எப்படி? ஹலோ. விட்டமின் டி வாய் வழியா வாங்கிட்டு இருக்கும் போது வந்து வீடியோ எடுப்பியா? நவுந்து போமா அந்த பக்கம். பூனைக்குன்னு ஒரு பிரைவசியே இல்ல. சாச்சா உங்க தான் போ. ஷோ டே விட்ரா இல்லைய, சும்மா விட்ரா கொஞ்ச நேரம். என்னடா குடும்பத்தோட கொடுமைப்படுத்துறீங்க? 10,000 ரூபா போட்டு என்னை வாங்கிங்களா? ஒரு 1000 ரூபா போட்டு கெட்டி பேர் பொம்மைய வாங்கி இதெல்லாம் பண்ணி தொலைங்களா? ஷோ இம்ச பண்றானுங்களே. இருந்தடா குக்கர்லயே கத்தா போய் வைக்கிறேன். ஏய் இந்த கரீஸ் முன்னாடியே கைய நீட்ட அளவுக்கு வந்துட்டியா? ஓ நான் பாக்கறதுக்கு பிளாக் டிராகன் மாதிரியே இருக்கனா? நான் சின்ன வயசுல உண்மையானுமே அப்படிதான் இருந்தேன், அன்கன்ட்ரோலபிளா. பட் இப்ப நான் பக்குவப்பட்டுட்டேன். சரி டிராகன் பண்ற மாதிரியே நான் உன்னைய என்னோட ரைடரா சூஸ் பண்றேன். ஆனா அதுக்காக என் மேல ஏறி உக்காந்து பறக்கலான்லாம் பிளான் பண்ணிடாத, பிதுங்கிடுவேன். ஆர் யூ ரெடி? வாங்க சர்ப்ரைஸ். ஹாப்பி பர்த்டேடா செல்லக்குட்டி. ஆஹா இது வல்லவா குடும்பம். அண்ணன் தம்பி 3 பேரும் பாசமலையா புளியறானுங்களே. சினிமால வர மாதிரி இருக்கு. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஓகே கேக் கட்டிங். டேய் என்னடா நடக்குதுங்க? எனக்கு தான்டா பிறந்த நாளு. ஐயோ கேக்கு போச்சே. சமுத்திரம் படத்துல வந்த சரத்குமார் ரேஞ்சுக்கு நினைச்சேன் அவங்கள. கேக்குக்கு காஞ்சி போனவனுங்களா? இப்பயே அவங்கள டைவர்ஸ் பண்றேன்டா. சை பாப்பா பிம்பிலிக்கு பிலாப்பி. நீ வாங்கிக்கடா என் ஜிலேபி. சரி ஒத்துக்கிறேன், உனக்கு பாட தெரியும்னு. காது வலிக்குது. ஏய் நிப்பாத்தே. சரி கம்மாப்பா.